சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க தமிழ் வந்துட்டு தன்னோட படிப்புக்காக ஒரு ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அந்த ஹோட்டல்ல டேபிள் துடைக்கவும் அங்க போற வர கார் எல்லாம் கொடியை காட்டி சாப்பிட உள்ள வர கூப்பிடவும் இப்படி தமிழ் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட படிப்புக்காக வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த ஹோட்டலோட ஓனரை பார்த்தா தமிழை போட்டு ஈவு இறக்கமே இல்லாம வேலை வாங்கிக்கிட்டே இருக்காரு. ஏமா காலையில 5 மணிக்கே வந்துடணும், நேத்து மாதிரி 5:15 வரக்கூடாது, ஷார்ப்பா 5 மணிக்கு இங்க நிக்கணும், அதே மாதிரி சாயந்தரமும் இங்க வந்துடணும், சும்மா சாக்கு போக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் சொல்லவும் சரிங்கனே அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா தமிழும் வந்துட்டு நைட்டு 10 மணி ஆகியும் வீட்டுக்கு போகாம அந்த ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க சேது வந்துட்டு தமிழை காணோம்னு தேடிக்கிட்டு இருக்காரு. இவ என்ன நேத்து 10 மணிக்கு தான் வந்தா, இன்னைக்கு என்னடானா இன்னும் ஆளை காணோம், காலையிலையும் பார்த்தா 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போயிடுறா. இவ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா, எதுவும் சொல்ல மாட்றா. இவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, எல்லாரும் நம்மளை தானே ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் பார்த்தா அப்பத்தா வராங்க. தமிழே, அடியே தமிழே இங்க வாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கூப்பிடுறாங்க. இங்க சேது வந்துட்டு அப்பத்தா அவ இன்னும் வரல அப்பத்தா, அவ எங்க போயிருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. என்னடா சொல்ற, எங்க போயிருக்கான்னு தெரியலையா, இதெல்லாம் ஒரு பதிலாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேக்குறாங்க. என்னைய என்ன பண்ண சொல்ற, அவ என்ன என்கிட்ட சொல்லிக்கிட்டா போறா, நான் அவ எங்க இருக்கான்னு உன்கிட்ட சொல்றதுக்கு, அவ எங்க போனான்னு தெரியல, காலையில 4 மணிக்கு எல்லாம் கிளம்பி போயிட்டா, அது மட்டும் இல்லாம நைட்டு 10 மணிக்கு தான் வாரா வீட்டுக்கு, எங்க போறா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல, கேட்டா அவளும் எதுவும் சொல்ல மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்பத்தா கிட்ட சொல்றாரு. உடனே அப்பத்தா வந்துட்டு அவளே வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கா, அவ எங்க போறா எங்க வாரான்னு நீ நல்லபடியா பாத்துக்கிறது இல்லையா, ஒரு புருஷனா இருந்துகிட்டு இப்படியாடா பதில் சொல்றது, உன்னை நம்பிதானே புள்ளத்தாச்சு புள்ளைய நாங்க இங்க விட்டுட்டு அங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கத்துறாங்க. ஒழுங்கா அவ எங்க இருந்தாலும் தேடி போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிடுறாங்க. உடனே சேது வந்துட்டு போமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்து சரின்னு சொல்லிட்டு சேது கிளம்பும் போது பார்த்தா தமிழும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. தமிழ் வந்துட்டு அம்மாச்சி என்ன அம்மாச்சி இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் நிக்கிறதெல்லாம் இருக்கட்டும்டி, நீ எங்கடி போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட அப்பத்தா கேட்கவும், அம்மாச்சி அது ஒன்றும் இல்லை, நான் இந்த வீட்டுக்கு வாடகை தாரேன், அது மட்டும் இல்லாம சாப்பாடு செலவுக்கெல்லாம் பணம் வேணும்ல, அதனால தான் ஒரு ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அதை கேட்டுட்டு அப்பத்தா கோவப்படுறாங்க. என்னடி சொல்ற, வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு வேலை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், ஆமா அம்மாச்சி, எனக்கு வேற வழி தெரியல, எனக்கும் செலவுக்கு காசு வேணும்ல அம்மாச்சி, எனக்கு செலவுக்கு யார் காசு கொடுப்பா, நான் யாரை நம்பியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், உடனே சேது வந்துட்டு அதான் அவளே பார்த்துக்கிடுறேன்னு சொல்லிட்டால, என்னமோ பண்ணிட்டு போறா, நீ போ அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், அடே லூசு பயலே என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க, அவ பாட்டுக்கு வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு வேலைக்கு போவா, நம்ம என்ன காசு இல்லாத குடும்பமாடா என்ன தமிழே, இவ்வளவு சொத்து பத்து எல்லாமே உன் வயிற்றுல வளர வாரிசுக்கு தானே தமிழே, அப்படி இருக்கும்போது நீ ஏண்டி வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், அம்மாச்சி இருக்கட்டும் அம்மாச்சி, நான் வேலைக்கு போறேன், நீங்க எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்னமோ போடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா அங்க இருந்து போயிடுறாங்க. இங்க சேது வந்துட்டு ஓஹோ வேலைக்கு வேற போறியா, அதனாலதான் டெய்லியும் வீட்டுக்கு லேட்டா வர, சரி என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு சேது தமிழ்கிட்ட சொல்லிட்டு படுக்க போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில பார்த்தா தமிழ் சீக்கிரமா எந்திரிச்சு ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. சேது வந்துட்டு லேட்டா 8 மணிக்கு தான் எந்திரிக்கிறாரு. லேட்டா எந்திரிக்கவும், இனிமே போட்டு வீட்டுல என்னத்தை சமைக்கிறது, இன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிடுவோம், அப்பா வேற ஒரு ஆளை போய் பார்த்து
பணம் கொடுத்துட்டு வர சொன்னார்ல, அதனால அங்க போய் அவரை பார்த்து பணத்தை கொடுத்துட்டு அப்படியே அவர் கடையிலேயே சாப்பிட்டுட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு தமிழ் வேலை பார்க்குற கடைக்கே போறாரு. அந்த ஹோட்டலுக்கு சேது வரவும் தமிழ் வந்துட்டு சேதுவை பார்த்துடுறாங்க. உடனே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஏமா என்னம்மா அங்க கஸ்டமர் வந்திருக்காங்க, என்ன ஏதுன்னு பாருமா, அந்த டேபிள்ல சார் உட்கார்ந்துருக்காரு பாரு, அவருக்கு சாப்பாடு வைமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலோட ஓனர் சொல்லவும் சேது வந்துட்டு அப்படியே உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏமா புதுசா வேலைக்கு வந்த பொண்ணை எங்கம்மா அப்படின்னு அந்த ஹோட்டல் ஓனர் சத்தம் போடவும் அங்க தமிழ் வராங்க. தமிழை பார்த்ததும் சேது அதிர்ச்சி ஆயிடுறாரு. தமிழ் வந்துட்டு அங்க உள்ள இலை எல்லாம் எடுத்து டேபிள் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு சேதுவுக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்காங்க. சேதுவை பார்த்தா தமிழை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு. சொல்ல போனா சேதுவுக்கு அங்க சாப்பிட மனசே இல்ல. இந்த பக்கம் பார்த்தா தமிழை வந்துட்டு அந்த கடை ஓனர் அடுத்தடுத்து வேலை வாங்கிக்கிட்டே இருக்காரு. ஏமா அந்த டேபிளை பாரு, இந்த டேபிளை பாரு, இலைய எடுமா, அவங்களுக்கு காப்பி கொடு, வெளியே நின்று போற வர காரையெல்லாம் கை காமிச்சு சாப்பிட கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. தமிழுக்கு பார்த்தா ஒரு கட்டத்துக்கு மேல மயக்கம் வர ஆரம்பிச்சிருது. கிறுகிறுன்னு வரவும் தமிழ் வந்து அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. உடனே சேது வந்துட்டு சாப்பாட்டை அப்படியே வச்சுட்டு தமிழை தூக்குறாரு. சார் இந்த பொண்ணு நேத்து தான் சார் வேலைக்கு சேர்ந்துச்சு, பாவம் படிக்கிற புள்ளன்னு வேலைக்கு சேர்த்தேன், அந்த புள்ள என்னடானா வந்ததுல இருந்து ஒரு வேலையும் ஒழுங்கா செய்யறது இல்ல, வேலைக்கு சேரும்போது அது இதுன்னு சொல்லிட்டு சேர்றாங்க, ஆனா சேர்ந்ததுக்கு அப்புறம் லேட்டா வர்றது என்ன, ரொம்ப மெதுவா வேலை பார்க்கறது என்ன, அது மட்டும் இல்லாம அப்பப்ப சுணங்கி இந்த பிள்ளை உட்கார்ந்துக்கிடுது, இதுல வேற படிக்க போறேன்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கிட்டு சீக்கிரமா வேற கிளம்பிடுது, முதல்ல இந்த பிள்ளைய வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் ஓனர் சொல்லவும் உடனே சேது வந்துட்டு ஒழுங்கா வாய முடியா, இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுனேன் அப்புறம் நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டு சேது அந்த கடை ஓனரை திட்டிக்கிட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தா தமிழை தூக்கி மடியில வச்சுக்கிட்டு சேது தண்ணியை தெளிச்சு எழுப்புறாரு. தமிழும் கண்முழிச்சு எந்திரிக்கவும் எதுக்கு தமிழ் இங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, பிள்ளைய வயிற்றுல வச்சுக்கிட்டு இப்படியா வேலை பார்க்கறது, முதல்ல சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. இல்ல இன்னமும் சாப்பிடலன்னு தமிழ் சொல்லவும் உடனே சேது வந்துட்டு தமிழை உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கறாரு. தமிழ் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா சாவித்திரியும் தாமரையும் வந்துட்டு வாடி வீட்டில் சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு, ஏதாவது ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு வராங்க. அந்த ஹோட்டல்ல தமிழும் சேதுவும் உட்கார்ந்துருக்கத பார்த்துட்டு சாவித்திரி வாயை பொளக்குறாங்க. என்னடி இது, இவனை நம்ம என்னதான் ஏத்தி விட்டாலும் இவன் என்னடானா பொண்டாட்டி காலில் விழுந்து கிடக்காண்டி, இங்க பாரேன் பொண்டாட்டிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அதிர்ச்சியில நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா சேது வந்துட்டு சார் இந்த பொண்ணு இனிமே வேலைக்கெல்லாம் வரமாட்டாங்க, இனிமே நீயும் இங்க வேலைக்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ்கிட்ட சொல்றாரு. தமிழ் பார்த்தா எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறாங்க. சரி வா நானே உன்னைய காலேஜில் கொண்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு தமிழை கார்ல காலேஜுக்கு கூட்டிட்டு போய் விடுறாரு. கார்ல இருந்து இறங்கவும் தமிழ் வந்துட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜெனி வேகமா ஓடியாராங்க. என்ன தமிழ் முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஒன்றும் இல்லை, நான் 2 நாளா வேலைக்கு போறேன், அந்த ஹோட்டல்ல ரொம்ப வேலை வாங்குறாங்க, சரியான தூக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் ஏன் தமிழ் இப்படி கஷ்டப்பட்டு வேலைக்கு போற, வயிற்றுல புள்ளைய வச்சிருக்க, பார்த்து கவனமா வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்லவும் சரி ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளாஸ் ரூமுக்கு போறாங்க. இங்க சேது வந்துட்டு வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்பந்தான் சாவித்திரி வந்து என்ன சேது உன் பொண்டாட்டி கூட ஹோட்டலுக்கு போன போல நாங்க அங்க பார்த்தோம், 2 பேரும் சாப்பாடு சாப்பிட்றது என்ன, நீ அவளுக்கு பரிமாறுறது என்ன, அவ என்னதான் பண்ணினாலும் நீ தமிழ் மேல ரொம்ப பாசமா இருக்கியே சேது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் உடனே சேது வந்துட்டு அத்தை இதோட நிறுத்திக்கோங்க, இனிமே ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் அவ்வளவுதான், அவ ஒன்றும் நீங்க சொல்ற மாதிரி ஊர் சுத்துறதுக்காகலாம் எங்கேயும் போகல, அவ வேலை பார்க்க போயிருக்கா,
தன்னோட படிப்பு செலவுக்காகத்தான் அவ வேலைக்கு போயிருக்கா. அது புரியாம நீங்க நடனா அவளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சாவித்திரி கூட சண்டைக்கு போறாரு. உடனே சாவித்திரி வந்துட்டு கொஞ்சம் பொறுமையா இரு சேது, நீயே சொல்லு, அமைச்சர் வீட்டு மருமக இப்படி ஹோட்டல்ல எச்சி இலை எடுக்கிறது நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்ட சாவித்திரி கேட்கவும், அத்தை போதும், இனிமே தமிழ்ச்செல்வி வேலைக்கு போக மாட்டா, அதை நான் பார்த்துக்கிடுறேன், இப்போ நீங்க இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் சாவித்திரி வந்துட்டு நாம நினைச்சு வந்த காரியம் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க.